அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சாந்தியும் சமாதானமும் ஸலவாத்தும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவளாக. வாங்க இன்னைக்குள்ள வரலாறுல போகலாம். இன்னைக்கு நம்ம வரலாறுடைய நாள் 32வது நாளில் இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம யாருடைய வரலாறை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறை தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிபி 581 பிறந்து கிபி 629 அவங்க இறந்து போயிருக்காங்க. இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிமையாக ஹதிஜா ரலியல்லாஹு அவர்களால் கொடுக்கப்பட்டவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுதலை அளித்து விரும்பியபடி செல்ல கூறியும் செல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊதியத்தில் இருப்பதையே தேர்ந்தார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை வளர்ப்பு மகனாக பிரகடனப்படுத்தினார். விடுதலை செய்யப்பட்ட அடிமைகளுள் இவரே முதலாவதாக இஸ்லாத்தை தழுவியவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்திய எல்லா போரிலும் கலந்து கொண்டதோடு அவர்களின் ஆணைப்படி சில படையெடுப்புக்கும் தலைமை தாங்கியும் சென்றார். யார்? ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்களுடைய ஆரம்ப கால வாழ்வு எப்படி இருந்ததுன்னா, இவர் மத்திய அரேபியாவின் நஜித் என்ற பகுதியில் உள்ள கல்ஃப் பழங்குடியினரோட உத்தரா கிளையில் கிபி 581 ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் இவர் என்ன செய்கிறாரு? பிறக்கிறாரு. இவரோட தந்தை பெயர் தான் ஹாரிஸா இப்னு ஹராஸில், அதாவது பாஷா ரஹில். சரியா? தாயார் பெயர் சுதா பின் தலாபா. இவங்க சரியா, டெய் பழங்குடியினரின் மான் கிளையை சேர்ந்தவர். இளம் வயதில் தன்னுடைய அன்னையுடன் தம் பாட்டனாரை காண சென்ற வழியில் இவர்கள் மான் பழங்குடியினரின் தங்கியிருந்த போது கெயின் கோத்திரத்தை சேர்ந்த குதிரை வீரர்கள் கூடாரங்களில் சோதனை நடத்தி ஸைதை கடத்தி சென்றனர். சிறைப்பிடிக்கப்பட்ட இவர் சிரியாவில் உள்ள சந்தைக்கு அழைத்து சென்று 400 தினார்களுக்கு அடிமையாக ஹக்கீம் இப்னு ஹிஷாமிடம் விற்கப்பட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊழியராக ஆனது எப்படி அப்படின்னா, இவரை அடிமையாக வாங்கிய ஹக்கீம் மக்காவுக்கு கொண்டு வராரு. பின்னர் தம்மை காண வந்த தம் அத்தை ஹதிஜா ரலியல்லாஹு அவர்களுக்கு இவரை அன்பளிப்பாக கொடுக்குறாரு. ஹதிஜா ரலியல்லாஹு அவர்கள் இவரை தம் கணவரான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஊழியத்தில் ஆக்கியிருக்காங்க. அப்போது இவருக்கு வயது எத்தனைன்னா 10. அப்போ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? அடுத்த கணமே இவரை விடுதலை செஞ்சு, நீ விரும்பின இங்கே இருக்கலாம், இல்லைன்னா உன்னோட பெற்றோர்கிட்ட நீ போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊழியத்திலே இருப்பதையே அவர் என்ன செய்கிறாரு? தேர்வு செய்கிறாரு. அப்புறம் வளர்ப்பு மகனாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க? அறிவிக்கிறாங்க. இவரை பல பகுதிகளுக்கு தேடி அலைந்த இவருடைய தந்தை இவரை பற்றி செவியுற்று, அதாவது கேள்விப்பட்டு, இவர் தந்தையும் இவருடைய சின்ன தந்தையும் இவரை மீட்டெடுப்பதற்காக ஒரு பெரும் தொகையோட வந்த பொழுது அவங்களிடம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே தாம் இருப்பதாக என்ன செய்கிறாங்க? ஹாரிஸா இப்னு கூறிடுறாங்க. அப்போது அதை கேட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை கஃபாவுக்கு அழைத்து சென்று, அவர் என்ன தேர்ந்தெடுத்தது போல நானும் அவரை தேர்ந்தெடுத்து கொண்டேன்.
அதாவது இவர் எனக்கு மகனாவார் என்று என்ன செய்கிறாங்க, காஃபா கிட்ட கூட்டு போயிட்டு சொல்கிறாங்க. இதிலிருந்து தான் இவர் ஜயத் இப்னு முஹம்மத் என்று அழைக்கப்படுறாரு. அப்போ இவர் எப்படி இஸ்லாத்தை தழுவுறாரு அப்படின்னு கேட்டால், விடுதலை செய்யப்பட்ட அடிமைகளுள் இவரே தான் முதலாவது ஆள். இவர் தான் இஸ்லாத்தை முதலாக தழுவவும் செய்கிறாரு. ஆரம்ப காலத்தில் தழுவியவங்களுக்கும் இவர் 4ஆம் ஆவார். சரியா, விடுதலை செய்யப்பட்ட அடிமையிலே இவர் தான் விடுதலை செய்யப்பட்டதில் இவர் என்ன செய்கிறாரு, இஸ்லாத்தை தழுவுறாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் இஸ்லாமிய தழுவி இருக்காங்கள்ல, இஸ்லாத்தில் வந்திருக்காங்களா, அதில் இவர் என்ன செய்கிறாரு, 4ஆம் ஆவராக இருக்கார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, விடுதலை செய்யப்பட்ட அடிமையில் தான் இவர் ஆள். ஏற்கனவே முஸ்லீம் ஆனதில் இவர் 4ஆவது ஆள். அப்போது இவர் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட தாயிபு செல்லும் பொழுது தான் கூட அழைத்து செல்கிறாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்போது நபிகளாருடன் இவங்க என்ன செய்கிறாங்க, எரியப்பட்ட கல்லை தடுத்த பொழுது அவருடைய முகத்தில் ஒரு கல் பட்டு காயம் ஏற்பட்டு விடுகிறது. யாருக்கு, நபிகி. அப்போது ஊருக்கு வெளியில் இருந்த தோட்டத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைக்கலம் புகுந்த பொழுது இவர்தாம் அங்கிருந்த பச்சிலைகளை பறித்து அவர்களின் காலில் இருந்த காயத்துக்கு கட்டியவர். அப்புறம் மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் போகிறாங்க. 622ஆம் ஆண்டு மற்ற முஸ்லீம்களோடு சைதுர் அலியும் அவர்களும் மதினாவுக்கு என்ன செய்கிறாங்க, ஹிஜ்ரத்து போகிறாங்க. புதிய நகரத்துக்கு குடியேறினதும் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் ஒரு சகோதரனை அழைத்து செல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, வலியுறுத்தி மேலும் அவங்க கூட சகோதரனாக்கி என்ன செய்கிறாங்க, பிணைக்கிறாங்க. இவரை மதினாவில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சின்ன தந்தை ஹம்சார் அலி அவர்களுடன் என்ன செய்கிறாங்க, இவங்க சகோதரனாக ஆக்குறாங்க. சில மாதங்களுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, தங்கள் குடும்பங்களை மதினாவுக்கு அழைத்து வரணும்னு சொல்லிட்டு ஜைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அவர்களை மீண்டும் மக்காவுக்கு என்ன செய்கிறாங்க, அனுப்புகிறாங்க. மக்காலிருந்து மதினாவுக்கு இவங்களை அழைத்து சென்ற பொழுது குழுவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவி சௌதா பின்த் ஜம்ஆ ரலியல்லாஹு அவர்களினுடைய மகள் உம்மு குல்தும் மற்றும் ஃபாத்திமா அவரது ஊழியர். சரியா, அபு ராபி ஜைதின் மனைவி பஹரா ஹாஷிப்ஷியா மற்றும் அவர்களுடைய மகன் உசாமா, மேலும் அபூபக்கர் அலி அவர்களுடைய மனைவி உம்மு ரூமான், அவர்களுடைய குழந்தை அஸ்மா, அப்துல்லா, ஆயிஷா. இவங்கள வழிகாட்டியாட்டு அப்துல்லா இப்னு யுரைக்ட் மற்றும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய உறவினர் தல்ஹா ஆகியோர் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அப்போ இவருக்கு எப்படி திருமணம் ஆகுது, குழந்தைங்க பிறக்குது அப்படின்னா, ஜைத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, 4 பெண்களை மணந்து 3 குழந்தைகளை ஈன்றெடுக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்னை ஆமினாவின் நீக்ரோ அடிமை உம்மு ஐம் இவரை மணமுடித்து உசாமா என்ற மகனை பெற்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை தம் அத்தையின் மகள் ஜைனப் பின் ஹர்ஜோக் மணமுடித்து வைத்தார். பின்னர் அவர் இவரை மன விடுதலை செய்துவிட்டார். சரியா, இவங்களுடைய வரலாறு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஜைனப் பின் ஹர்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் இன்ஷால்லா தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் போர்லலாம் எப்படி கலந்துக்கிறாங்க அப்படி சொல்லி கேட்டால், இவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடத்திய எல்லா போர்லேயும் கலந்து கொண்டதோடு அவங்களோட ஆணைப்படி சில படையெடுப்புகளையும் தலைமை தாங்கி போகிறாங்க. இவர் இறுதியாட்டு கிபி 629 முக்தா படைக்கு தலைமை தாங்கித்தான் அவர் அதில் வீர மரணம் அடைகிறாரு. இவருடைய அடக்கவிடம் தற்போது ஜோர்டான் மூதா என்ற நகரில் இருக்குது. பின்னாடி மற்றொரு படையெடுப்புக்கு இவர் தம்முடைய மகனான உசாமாவை தலைவராக ஆக்கிட்டு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நியமிக்கிற பொழுது தோழர்களுடைய சிறு சிறு முணுமுணுப்பு ஏற்பட்டதை உணர்ந்து அவங்க என்ன செய்கிறாங்க, முன்னாடியே உசாமாவின் தந்தையை ஒரு படையெடுப்புக்கு தலைவராக நியமித்த போது இவ்வாறே முணுமுணுத்தீர்கள்,
அல்லாவின் மீது ஆணையாக அவர் அந்த தலைமைக்கு தகுதியானவராகவும் எல்லோரையும் விட எனக்கு மிகவும் ஊப்பும் உடையவராகவும் இருந்தார். ஆனால் உசாமா அவருக்கு பின் எல்லோரையும் விட எனக்கு மிகவும் உவப்பானவராய் உள்ளார் என்று கூறினார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சமயம் அவர்கள் இவரை நோக்கி, நீர் எனக்கு சகோதரரும் மௌலானாவும் அதாவது எஜமானராகவும் ஆவீர் என்று கூறினார்கள். இது துர்குரானில் இவருடைய பெயரும் என்ன செஞ்சிருக்கு, இடம்பெற்றிருக்கு. இவருடைய மகத்தான நற்பேறு. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்குள்ள வரலாறை நம்ம சிம்பிளாக சுருக்கி முடிச்சிட்டோம். ஏன்னா ஒரு வரலாறை பார்க்குறோம் அப்படின்னா அந்த வரலாறை முழுசாக ஒரே டைமில் கேட்டால் தான் நமக்கு கொஞ்சம் மண்டையில் ஏறும். எனக்கு அப்படி தான். உங்களுக்கு எப்படின்னு இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் கல்வி ஞானத்தை அதிகரிக்கக்கூடிய மக்களாக ஆக்கட்டும். அதனால தான் ஒரு வரலாறை சொல்லும்போது முழுசாக அது அவங்களோட பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிடறோம், சொல்லி முடிச்சிடறோம். கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லுவேனே தவிர பார்ட் 2 அப்படின்னு நம்ம என்ன செய்யலை, போடலை. அல்ஹம்துலில்லாஹ். இது வரைக்கும் அல்லாஹ் நமக்கு அப்படி நாடலை. இன்னும் இருக்கக்கூடிய மீதி 8 நாளையும் அல்லாஹ் நமக்கு இப்படி ஆக்கி அருளட்டும் இன்ஷா அல்லாஹ். வாங்க இன்றைக்கான 5 கேள்விக்குள்ளே போகலாம் இன்ஷா அல்லாஹ். கேள்வி 1 என்னென்னா, ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க, எத்தனை திருமணம் முடிக்கிறாங்க, எத்தனை குழந்தைகள் பிறக்குது? சரியா? இதுதான் கேள்வி 1. ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தனை திருமணம் முடிக்கிறாங்க, எத்தனை குழந்தைகள் பிறக்குது? சரியா? இதுதான் கேள்வி 1. கேள்வி 2, யார் அவங்களுக்கு மன விடுதலை கொடுக்குறாங்க? கேள்வி 2, யார் அவங்களுக்கு மன விடுதலை கொடுக்குறாங்க? அதாவது திருமணம் முடிச்சுட்டு வேண்டான்னு பிரிஞ்சு போகிறவங்களுடைய பெயர் என்னங்கிறத இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்ன செய்யணும், எனக்கு சொல்லணும். அடுத்து கேள்வி 3, விடுதலை செய்யப்பட்ட அடிமையில் இவர் எத்தனாவது ஆள், இவர் எத்தனாவது ஆளாக முஸ்லீமாக ஆனார்? கேள்வி 3 நல்லா புரிஞ்சுக்கங்க. விடுதலை செய்யப்பட்டவரில் இவர் எத்தனாவது ஆள், அதுக்கப்புறம் இவர் எத்தனாவது ஆளாட்டு இஸ்லாத்துக்கு வராரு. இதுதான் கேள்வி 3 இன்ஷா அல்லாஹ். கேள்வி 4, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவரை எங்கே கூட்டிகிட்டு போய் தன்னுடைய வளர்ப்பு மகன் அப்படி சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க? கேள்வி 4, இவங்களை ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இவங்க என்னுடைய வளர்ப்பு மகன் அப்படி சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க? கேள்வி 5, அதாவது ஒரு டைமில் என்ன செய்கிறாங்க, மக்கள் எல்லோரும் முணுமுணுக்கிறாங்க. ஹாரிஸா அவங்கள ஹாரிஸாவோட வாப்பாவை தலைமையாக ஏற்கும்போதும் சரி, இவங்கள தலைமையாக கொண்டு வரும்போதும் சரி, மக்கள் எல்லாமே முணுமுணுக்கிறாங்க. அந்த முணுமுணுக்கிற டைமில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அந்த வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்ன செய்யணும், எனக்கு சொல்லணும். உங்கள் பதில்களை அனுப்ப வேண்டிய எண் 766 78 78 745. உங்கள் பதிலை அனுப்பும் பெயர், ஊர், ரிஜிஸ்டர் நம்பர், தலைப்பு போட்டு இன்ஷா அல்லாஹ் டக்குன்னு அனுப்புங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.